ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? சி ப்ரோக்ராமிங்கோட மினி கான்செப்டை பற்றி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரோக்ராமிங்னா என்ன, அரேஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி சில இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணோம். ஓகேங்களா? அதோட கண்டினியூஷனாக நம்ம இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா நம்ம கேரக்டர் அரேயை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேரக்டர் அரேயில் எப்போதுமே அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா என்க்ளோஸ்டு இன் ஒரு கர்லி பிரேசஸ். இப்போ இதில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கர்லி பிரேசஸ் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட எண்ட்லையும் ஒரு கர்லி பிரேசஸ் இருக்குது. அந்த கர்லி பிரேசஸில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரும் எதை சொல்லுதுன்னா ஒரு பர்டிகுலர் அரே எலமெண்ட்டை சொல்லுது. அந்த பர்டிகுலர் அரே எலமெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சிங்கிள் கோட்டில் ஸ்பெசிஃபை பண்ணி செப்பரேட்டட் பை கமாஸ். பக்கத்தில் ஒரு கமா கொடுத்துருக்கேன்னா எல்லாத்துக்கும் பக்கத்தில். இப்போ என், இ, ஹச் இதெல்லாம் என்னென்னாக்கா அரே எலமெண்ட்டு. அப்போ கேரக்டர் நேம் ஆஃப் ஓப்பன் ப்ரேஸ் கொடுத்து 5. அப்போ கேரக்டர் நேம் அப்படிங்கிறது அந்த அறையோட நேமு. அது எத்தனை எலமெண்ட் இருக்குது? இப்போ 5ன்னு ஒரு அரே எலமெண்ட் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு என்னென்ன அரே எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என், இ, ஹச். இன்னொன்று பக்கத்தில் நான் ஸ்பேஸ் பத்தலன்ட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு ஐன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தமாக இத்தனை அரேஸ் இருக்குது. ஓகேயா? என், இ, ஹச். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் அரே எலமெண்ட்டை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சிங்கிள் கோட்டில் டினோட் பண்ணி ஸ்பெசிஃபைட் பை கமாஸ். அது மட்டும் இல்லாமல் அதோட லாஸ்ட் அரே எலமெண்ட் எப்போதுமே எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னாக்கா நல் கேரக்டருங்கிறது எதை சொல்லுது அப்படின்னாக்கா இந்த /0 அப்படிங்கிறது தான் என் கேரக்டர். அதை தான் சொல்லுது. அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னாக்கா கேரக்டர் அரேஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது இந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன வகையான ஸ்ட்ரிங் எப்படியெல்லாம் ஸ்ட்ரிங்கை ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம காப்பி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். காப்பி பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காப்பி பண்ணுறதுக்கு strn அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் சிபிஒய் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரிங் சிபிஒய். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரிங்கை நம்ம காப்பி பண்ணலாம். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கன்கார்டினேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? strncat. வாட் இஸ் கன்கார்டினேஷன்? உங்களுக்கே தெரியும். ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறதும் அதை தான் கன்கார்டினேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கலைன்னு ஒருத்தவங்க பேர் இருக்குது. அவங்களோட கலைவாணிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம் அதுதான். ஆனால் கலைங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, வாணிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு தான் என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனுக்கு strncat. ஓகேங்களா? அப்போ கன்கார்டினேஷன் பண்ணுறதுக்கு இந்த வேர்டு. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரிங் கம்பேர். இது ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் கம்பேருக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா strncmp. அதுதான் ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரிங்குனா என்ன, ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணுறோம், என்னென்ன கீவேர்ட்ஸ் அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனுக்கு என்ன வேர்டு, ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்கு என்ன வேர்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்னாக்கா சார்ட்டிங் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விதமான சார்ட்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் லைனை பொறுத்த மட்டும் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ட்டிங்கும் அண்டு சர்ச்சிங் அப்படிங்கிறது. இது நம்மளோட சிலபஸில் ஒரு மெயின் டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க. சார்ட்டிங்னா என்ன, சர்ச்சிங்னா என்ன அப்படிங்கிறது. நார்மலாகவே சார்ட்டிங்னா அந்த வேர்டுலேயே நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சார்ட்டிங் அப்படிங்கிறது என்னன்னாக்கா செட் ஆஃப் சிமிலர் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயோ அல்லது டிக்ரீஸிங் ஆர்டர்லேயோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் என்ன அப்படின்னாக்கா சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஏதோ ஒரு ஆர்டர், இன்க்ரீஸிங் ஆர்டரில் டிக்ரீஸிங் ஆர்டரில் ஏதோ ஒரு ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை அரேஞ்ச் பண்ணுறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது சார்ட்டிங் சொல்லிச்சு. இப்போ சர்ச்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா ஒரு ஆர்டரில் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டேட்டா ஆர்டரில் இல்லாமல் இருக்கப்போ
அந்த ஆர்டரில் இல்லாத ஒரு டேட்டாஸில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எடுக்கணுன்னாக்கா நமக்கு என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெலிஃபோன் ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ கையிலலாம் மொபைல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஏதோ ஒரு நம்மளோட டெலிஃபோன் என்ட்ரியிலேருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பரை, இப்போ நம்மளே வந்து நிறைய கால்ஸ் வந்து நம்ம பேசியிருப்போம். அதில் பர்டிகுலராக இந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த பர்டிகுலர் நம்பரை இருக்கிற அந்த டெலிஃபோன் என்ட்ரியிலேருந்து பர்டிகுலர் நம்பரை நம்ம எடுக்கிற அந்த ஆர்டர் வைஸ்லேருந்து எடுக்கிற அந்த இதை தான் வந்து சர்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ டேட்டா ஆர்டரில் இல்லாதப்ப நம்ம ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணுற அந்த சர்ச்சிங்கை தான் சர்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சர்ச்சிங்கை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து 5 காமன்ஸ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது சர்ச்சிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங்கில் சார்ட்டிங் மெத்தடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சார்ட்டிங்கில் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பபுள் ஷார்ட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது, பபுள் ஷார்ட்டு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா, செலக்ஷன் சார்ட்டு. அடுத்தது வந்து இன்சர்ஷன் சார்ட்டு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா ஹிப் ஷார்ட்டு. அண்டு ஃபைனல் ஒன் இஸ் என்ன அப்படின்னாக்கா குயிக் ஷார்ட்டு. இந்த 5 வகையான சார்ட்டு தான் நமக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுற சார்ட்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னாக்கா பபுள் ஷார்ட். இந்த பபுள் ஷார்ட்டை இன்னொரு வகையாக நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்சேஞ்ச். எப்படி சொல்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பபுள் ஷார்ட்னால் என்ன அப்படின்னாக்கா, நம்ம செட் ஆஃப் அரே எலமெண்ட்ஸை, ஓகேவா, ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செட் ஆஃப் அரே எலமெண்ட்ஸை சிவரல் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுற அந்த மாதிரி பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா பபுள் ஷார்ட்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிற சொல்கிறேன், எக்ஸ் ஆஃப் ஐ. இப்போ எக்ஸ் ஆஃப் ஐங்கிற அரே எலமெண்ட்டை வித் அதை எப்படி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 அப்படிங்கிறதோட நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இன்டர்சேஞ்சிங் த 2 எலமெண்ட்ஸு. அப்போ இந்த எக்ஸ் ஆஃப் ஐங்கிற இந்த அரேவை வித் எக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 மாற்றி இன்டர்சேஞ்சிங் த 2 எலமெண்ட்ஸ் இஃப் தே ஆர் நாட் இன் ப்ராப்பர் ஆர்டர். அது ப்ராப்பரான ஆர்டரில் இருக்காதப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா அரே எலமெண்ட்ஸ் எக்ஸ் ஆஃப் ஐங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க அரே எலமெண்ட்ஸ், அதை வந்து அதோட அரே எலமெண்ட்டோட 1 வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி இன்டர்சேஞ்சிங் த 2 எலமெண்ட்ஸ். இதை தான் நான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா பபுள் ஷார்ட். அப்போ பபுள் ஷார்ட்டுங்கிறது வந்து சிவரல் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சீக்வென்ஷலாக அந்த அரே எலமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அதை தான் அந்த ப்ராசஸ்க்கு தான் பபுள் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செலக்ஷன் சார்ட். என்ன அப்படின்னாக்கா செலக்ஷன் சார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா செலக்ட் த எலமெண்ட்டு. என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேயில் லோயஸ்ட் வேல்யூலேருந்து அதை வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் வித் ஃபஸ்ட் எலமெண்ட் லோயஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அதோட நம்ம அரேயோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க அரே எலமெண்ட் என்ன அப்படின்னா 58, 42, ஓகேங்களா, 12, 38, 15 இப்படின்னு இருக்குது. ஓகேவா? முதல்ல முதல் பாஸில் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த கொடுத்துருக்க அரே எலமெண்ட்டில் எது வந்து லோயஸ்ட் வேல்யூ உங்களுக்கே இது தெரியும், 12 தான். அப்போ பாஸ் 1 நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா? பாஸ் 1ல் ஃபஸ்ட்டு உள்ளது 12. ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 42. அப்படி தானே சொன்னேன், எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ 42, ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னாக்கா 58, அதுக்கப்புறம் 38, அதுக்கப்புறம் 15. ஓகேவா? அதுக்கடுத்தது பாஸ் 2ல் இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது இந்த 12 இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால் 12 மட்டும் அப்படியே போட்டுட்டு இந்த இதில் அடுத்ததில் எது வந்து லோயஸ்ட் வேல்யூ 15. அப்போ அந்த 15 எடுத்து போட்டுக்கிறோம். ரிமைனிங் உள்ளதை அப்படியே எழுதிக்கணுமா? என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 42 எடுத்து எழுதிட்டு 58, அதுக்கப்புறம் 38 எழுதிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாஸ்
பாஸ் 3ல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 12 அப்படியே வரும், 15 அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது உள்ள லோயஸ்ட் வேல்யூ எது? 38 இல்லையா? அப்போ 38 எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 42 அப்படியே வந்துடும். லாஸ்ட்டாக இருக்கிற 58 அப்படியே வந்துடும். புரியுதா? நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியும். முதல்ல கொடுத்துருக்க லோயஸ்ட் வேல்யூவை பாஸ் 1ல் எழுதிட்டு 42, அதுக்கப்புறம் 58, 38, 15 வரும். நெக்ஸ்ட்டு பாஸ் 2ல் நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் வேல்யூ 15. அப்போ 12, 15, ரிமைனிங் இருக்கிற 42, 58, 38 வரும். லாஸ்ட்டாக இருக்கிறத மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு போயிடுச்சா? இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சார்ட். என்னது? இன்சர்ஷன் சார்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் வந்து இது கண்டிப்பாக இது வந்து எந்த கொஷினில் வேணாலும் சார்ட்டிங் டைப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்சர்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு எதை சார்ட் பண்ணுதுனாக்கா ஃபஸ்ட்டு 2 elements ஆஃப் அன் அரே. ஃபஸ்ட்டு 2 அரே ஒன்று கொடுத்துருப்பாங்க, 2 எலமெண்ட்டை வந்து நம்ம சார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தேர்ட் எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ்க்கு வந்து தேர்ட் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து என்ன, அதுக்கடுத்த 4th எலமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த லிஸ்ட் ஆஃப் 3 எலமெண்ட்ஸில் வந்து அந்த 4th எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டினியூஷனாக பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னாக்கா இன்சர்ஷன் சார்ட். அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரியும். பர்டிகுலர் 2 எலமெண்ட்டில் இன்னொரு எலமெண்ட்டை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ அதிலே நமக்கு தெரியுதா? அதுதான் இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா இனிஷியலாக கொடுத்துருக்கிறது வந்து 58, 42, 12, 38, 15 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எடுக்கும்போது இதில் வந்து இப்போ என்ன ஃபஸ்ட்டு பாஸில் வந்து இது தானே லோயஸ்ட் வேல்யூ, அதனால் 42, 58 அப்படியே போட்டுக்கிறோம். ரிமைனிங் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 12, 38, 15 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா அடுத்ததில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், தேர்ட் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பிட்வீன் த ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸில் இன்சர்ட் பண்ணணும். நமக்கு இதில் தேர்ட் எலமெண்ட் என்ன 12 தானே. அப்போ அந்த 12 எடுத்து ஃபஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 42, 58, 38, அதுக்கப்புறம் 15. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அடுத்தது எதை இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த இதில் தேர்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 4th எலமெண்ட். இப்போ நமக்கு என்ன அப்படின்னாக்கா 4th எலமெண்ட் வந்து இது தானே 15 தானே. ஓகேவா? அப்போ அடுத்ததில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 12, 15, 38, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அடுத்தது நம்மளோட 4th எலமெண்ட் வந்து 15. நம்மளோட தேர்ட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். 42, 58 இது ரெண்டு எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தேர்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாஸில். செகண்ட் பாஸில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா தேர்ட் எலமெண்ட் வந்து 12. அப்போ 12 எடுத்து எழுதிட்டு 42, 58, 38, 15. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு கொடுத்துருக்க அடுத்தது என்ன அப்படின்னாக்கா 15. அந்த 15ங்கிறது 4th எலமெண்ட்டு. இந்த 4th எலமெண்ட்டை என்ன பண்ணுறோன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது கொடுத்துருக்கிறதுல வந்து 38. ஓகேங்களா? இது தானே 4th எலமெண்ட்டு. சாரி தப்பாக சொல்லிட்டேன். 38 தான் 4th எலமெண்ட்டு. அப்போ அந்த 4th எலமெண்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 12, 38. ஓகேயா? இருங்க. அதுக்கப்புறம் 4th எலமெண்ட் வந்து என்ன 38. அப்போ 38 போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது 42, 58, 15. ஓகேயா? 42, 58, 15. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா ஃபைனலாக வந்து லாஸ்ட் எலமெண்ட் என்ன 15. 5th எலமெண்ட் வந்து அதான். அப்போ 12, 15, 38,
42 58 வந்துருச்சா? இப்போ ஆர்டர் வைஸ் வந்துருச்சா? ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நமக்கு தேர்ட் எலமெண்ட்டை வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுக்கு இடையில இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்த ஃபோர்த் எலமெண்ட்டை அடுத்த ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்லேருந்து ஃபோர்த் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு கடைசியாக ஆர்டர் வைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பர்டிகுலர் அரே நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன, இல்லை லாஸ்ட்டில் ஹிப் ஷார்ட் அப்படின்னு இருக்குது. ஹிப் ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஹிப் ஷார்ட், இன்னொன்று வந்து பெண்டிங்காக இருக்கிறது வந்து குயிக் ஷார்ட். ஓகேவா? ஹிப் ஷார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இஸ் ஏ பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீனா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபாதர் ட்ரீ. அதுக்கப்புறம் அதோட நோடாக என்னென்ன வரும் அப்படின்னாக்கா சைல்டு ட்ரீ வரும். ஓகேவா? அப்போ இது வந்து ஃபாதர் இதோட பர்டிகுலர் இது வந்து என்ன அப்படின்னாக்கா சைல்டு ட்ரீ. ஓகேவா? அப்போ ஹிப்புங்கிறது வந்து ஒரு பைனரி ட்ரீ. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக் ரிலேஷன் பிட்வீன் த ஃபாதர் அண்ட் த சைல்டுக்கும் ஃபாதருக்கும் இடையில உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷனை பற்றி சொல்கிறது தான் இது என்ன அப்படின்னாக்கா ஹிப் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹிப் ஷார்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னாக்கா டிசெண்டிங் ஹிப்பு. அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னாக்கா டிசெண்டிங் ஹிப் ஷார்ட் அப்படிங்கிறத வந்து மேக்ஸ் ஹிப் ஷார்ட்னு சொல்கிறோம். அண்ட் அசெண்டிங் ஹிப் ஷார்ட்டுங்கிறத வந்து மினிமம் ஹிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஹிப் ஷார்ட். அடுத்தது வந்து குயிக் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். குயிக் ஷார்ட் தான் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது. குயிக் ஷார்ட்டில் வந்து என்ன அப்படின்னாக்கா இதை யார் வந்து டெவலப் பண்ணாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா சிஏஆர் ஹோர் அப்படிங்கிறவர் தான் வந்து டெவலப் பண்ணார். இது வந்து நம்ம சார்ட்டிங் அல்காரிதமில் வந்து ரொம்ப வெல் நோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது வந்து என்ன அப்படின்னா குயிக் ஷார்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து இட் இஸ் ஆல்சோ, இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்? பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட் அல்காரிதம். அப்போ குயிக் ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு லிஸ்ட்டை வந்து சப்லிஸ்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னாக்கா குயிக் ஷார்ட்டு. ஒரு லிஸ்ட்டை வந்து 2 சப்லிஸ்ட்டாக டிவைட் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னாக்கா குயிக் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குயிக் ஷார்ட்டை யார் டெவலப் பண்ணது, இதோட முக்கியமான நேம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அரேஸை பொறுத்த மட்டும், சார்ட்டிங் மெத்தட்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு என்னென்ன விதமான சார்ட்டிங் தெரிஞ்சுருக்கணும்னா பபுள் ஷார்ட்னா என்ன, செலக்ஷன் ஷார்ட்னா என்ன, இன்சர்ஷன் ஷார்ட்னா என்ன, ஹிப் ஷார்ட்டு, ஃபைனல் ஒன்று வந்து குயிக் ஷார்ட்டு. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து சர்ச்சிங் மெத்தட்ஸு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா சர்ச்சிங் மெத்தட்ஸு. சர்ச்சிங்கில் வந்து என்ன அப்படின்னா சர்ச்சிங் மெத்தட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா சீக்வென்ஷியல் சர்ச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா பைனரி சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். சீக்வென்ஷியல் சர்ச்சு, பைனரி சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ சீக்வென்ஷியல், அதாவது சர்ச்சிங்னா என்ன அப்படிங்கிறதுனா நமக்கு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டில் நம்ம என்ன எலமெண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணுறது தான் வந்து சர்ச்சிங். ஏற்கனவே ஒரு டெலிஃபோன் புக் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மாதிரி பர்டிகுலர் டார்கெட் எலமெண்ட்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணுறது தான் வந்து அப்போ சர்ச்சிங் மெத்தட்ஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அரேலேருந்து நம்மளோட டார்கெட் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் சர்ச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 வகையான சர்ச்சிங் மெத்தட் இருக்குல்ல, சீக்வென்ஷியல் சர்ச், பைனரி சர்ச்னு இருக்குல்ல. சீக்வென்ஷியல் சர்ச்னால் நம்ம சீக்வென்ஷியல் சர்ச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அன்சார்ட்டட் அரேயில் இருக்கிற அரே எலமெண்ட்ஸில் நம்மளோட டார்கெட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது சீக்வென்ஷியல் சர்ச். பைனரி சர்ச்னால் சார்ட்டடாக இருக்குல்ல அந்த அரேயில் வந்து நம்மளோட டார்கெட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து பைனரி சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ சீக்வென்ஷியல் சர்ச்சோட இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா லீனியர் சர்ச் அப்படின்னும் சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம்? லீனியர் சர்ச். இப்போ பைனரி சர்ச்சுக்கான ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ நம்மளோட பைனரி சர்ச்சுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு பர்டிகுலர் அரே எலமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன அரே எலமெண்ட் அப்படின்னாக்கா 10, 20, 30, 40, 50. ஓகேவா? 50, 60,
70, 80, 90 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்மளோட டார்கெட் எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த 40. இப்போ இந்த 40ங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த பைனரி சர்ச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் மிடில் எலமெண்ட்டு. எதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதோட மிடில் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணோம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற அரேயில் வந்து நீங்களே சொல்லுங்களேன், எது வந்து இதில் மிடில் எலமெண்ட்? 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இருக்குது. இப்போ இதில் மிடில் எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 50 தானே. இதில் 4, ரிமைனிங் உள்ளதில் 4. இப்போ பிட்வீன் த அரே எலமெண்ட் வந்து 50. அப்போ இந்த 50யை பார்க்கும்போது இது வந்து என்ன அப்படின்னாக்கா 40யை விட கிரேட்டர் தானே இருக்கா? ஆமாம், 40யை விட கிரேட்டர் தானே இருக்கனால அதனால் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பைனரி சர்ச் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சர்ச்சிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அப்போ இதுலேருந்து அதை சர்ச் பண்ணதை எடுத்து எழுதிக்குவோம். 10, 20, 30, 40, 50 அப்படின்னு இருக்கான். அப்போ இதுலேருந்து ப்ராசஸ் இது பண்ணும்போது இதில் இந்த இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து இருக்கிற மிடில் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30. அப்போ இது வந்து நம்மளோட டார்கெட் எலமெண்ட்டை விட கிரேட்டர் தானே இருக்கா? கரெக்டு. ஓகேவா? அதை விட இது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதோட மிடில் எலமெண்ட் வந்து 30. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அதோட ஃபஸ்ட்டு ஹாஃப் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப்னால் என்ன? 10, 20, 30 அப்படிங்கிறத வந்து அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட் வந்து என்ன? 40, 50. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வந்து மேட்சிங் வந்து ஃபவுண்ட் பண்ணிடலாம். மேட்சிங் வந்து என்ன? நம்மளோட டார்கெட் எலமெண்ட் 40 அப்படிங்கிறத இந்த பைனரி சர்ச் வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா பைனரி சர்ச். அப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரிங்குனா என்ன, அதில் உள்ள சார்ட்டிங் மெத்தடில் என்னென்ன வகையான சார்ட்டிங்னா என்னென்னு பார்த்தோம், சர்ச்சிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றியும், ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன விதமான டைப்ஸ் இருக்குது, என்னென்ன விதமான அதை பற்றின மெயின் அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ பார்த்துருக்க வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதிலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுலேயும் வந்து எப்படி ஸ்ட்ரிங் கம்பேரிசன், ரெண்டாவது சார்ட்டிங் மெத்தட்லாம் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.